புவன சுந்தரலால் கீ ஜெய். பகவானுடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த நாளைக்கு கேட்டோம். நரசிம்ம அவதாரத்துக்கு என்ன பெருமைன்னா கூப்பிட்ட உடனே வந்துடுவார். அதனால தான் இந்த ருக்மிணி கல்யாணத்துலேயும் காலே நிருசிம்ஹா நரலோக மனோபிராமம், நீ நரசிம்மர் மாதிரி வரணும் அப்படின்னு கூப்பிட்றார். ருக்மிணியே சொல்கிறா. நான் அவர் தான் வரத்துக்கு தட்சிணை கேட்க மாட்டார், அப்புறம் வரதட்சிணை கூட கேட்க மாட்டார். ஏன்னா அந்த காலத்தில் பொம்மநாட்டிகள் அவ்வளோ படுத்தினா, அதனால தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் கர்மாவுக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் சொல்கிறாளே, அது மாதிரி பொம்மநாட்டிகளை கஷ்டப்படுத்தின பார்த்தா இந்த காலத்து பொம்மநாட்டி குழந்தைகள் பார்க்குறா, எங்கள் அம்மா மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இல்லைங்கிறா. அதனால் அது மாதிரி இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிறத விஷயம். பகவானுடைய சரித்திரங்கள் நிறைய இருக்குது பாகவதத்தில். அதில் முக்கியமாக ஒவ்வொரு ஆபத்துலேயும் பகவான் எப்படி காப்பாற்றுறான் என்கிறதான் விஷயம். அது யாருன்னு முக்கியம் இல்லை, மனுஷியால் தான் இல்லை, மிருகங்களாக இருந்தால் கூட கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவார். அதனால் ஒரு யானை, அந்த யானை கூப்பிட்டது, யானைக்காக வைகுண்டத்துலேருந்து ஓடி வர்றார். யானை கூப்பிட்டதுக்காக ஓடி வருவாரோ, இது சக்கரத்தை அமிச்சா போகாதோ, வராமையே காப்பாற்ற முடியும். இருந்தாலும் ஏன் வராருன்னா வரத்துக்கு காரணம் அந்த கருணை. அதனால் பூரி கருணாய நமோலயாய அப்படின்னு அவனே சொல்கிறான். ஒரு 10 நிமிஷம் ஏதாவது உட்காருங்கோ. பூரி கருணாய நமோலயாய, பூரி கருணை, அந்த கருணைக்கு தான் பகவான் ஓடி வரார். அதே மாதிரி அமிர்த மதனம், அந்த சரித்திரத்திலையும் எவ்வளோ பகவான் ஓடியாடி பண்ணுறார். தேவர்களுக்காக மலையை தூக்கின்னு வரார், கூட உட்காந்து கடையிறார், போராத்துக்கு அடியில் கூர்மமாக வரார், அப்பையும் ஒழுங்காக அசைய மாட்டேங்குது, மேலே தூக்கி சுழற்றுறார். நடுவில் பாதியில் விட்டுட்டு அவள் போன பிறகு உடனே சிவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஆளாகலத்தை சாப்பிடுங்க, நான் இங்கே கடைஞ்சின்னு இருக்கேன்னு, காரியம் நடக்கணுமேனு கவலையாக இருக்குது. அதனால் இங்கே கடைஞ்சிட்டே இருக்கார், அங்கே போய் அமிர்தம் சாப்பிட சொல்கிறார். அப்போ கடையறதுக்கு சூட்டோட சூட்டாக கடையணும்பா. ஒரு காரியத்தை நடுவில் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறது சிரமம். அதனால் ஆரம்பித்தா முடிகிற வரலையும், அதுதான் மகான்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மகான்கள் பிராரப்தம் உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி அப்படின்னு நீதி சதகத்தில் சொல்கிறார். ஆரம்பித்த காரியத்தை நடுவில் விடமாட்டா யார்? மகான்கள். நம்மலாம் ஏதாவது ஒன்று ஆரம்பிப்போம், இன்னிலேருந்து காபி குடிக்காமல் இருக்கிறதுன்னு. ஒரு மாதம் வரலையும் ஓடும், அப்புறம் எங்கேயாவது காபியை பார்த்தா குடிச்சிடுவோம். நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா விடாமல் பண்ணணும். அதை இங்கே பகவான் காட்டுறார். கடைசி வரையும் அந்த அமிர்தத்தை கடைஞ்சி, அப்புறம் பல சாமான் வருது, அதெல்லாம் அவளுக்கு பங்கு போட்டு கொடுத்து, அப்புறம் மகாலட்சுமி வர, அந்த மகாலட்சுமியை மார்பலை ஏற்றிண்டு எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சம். ஏன் லட்சுமி கடாட்சம்னா, கீழே உட்காந்தா எல்லாரையும் பார்க்க முடியாது. அதான் பிரவச்சனம் பண்ணுற வாழ்க்கை ஏன் மேடை போடுறான்னா, எல்லாரையும் பார்த்து சொல்லணும், எல்லாரையும் பார்த்து பாராயணமும் பண்ணணும். யார் யார் தூங்குறா, யார் யார் ஒழுங்காக படிக்கிறா, எல்லாம் பார்க்கணுமே. அது மேலே இருந்தவா எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்தாலும் சொல்கிறவா மேலே இருக்கணும், கேட்குறவா கீழே இருக்கணும். அது என்றைக்கு ஆரம்பிச்சதுன்னா, அன்றைக்கி ஹனுமான் மரத்து மேலே உட்காந்து ராமாயணம் சொல்ல ஆரம்பித்தா, சீதாதேவி கீழேருந்து கேட்டாள். அன்னிலேருந்தே நல்லா தான் ஒரு பலகாயை போட்டு மேலே உட்காத்தி வைக்கிறதுன்னு சம்பிரதாயம். இப்போ விஷயம் என்னடானா, எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கணுமேனு மார்பில் வச்சுட்டார். எவ்வளோ ரூபம் எடுத்துன்னு வரார். அப்புறம் தன்வந்திரியா நடுவில் அமிர்தம் கொண்டு வரத்துக்கு ஒரு ரூபம், பரமாறத்துக்கு வேறு ரூபம். ஏன்னா பரமாறுறதுக்கு பொம்மநாட்டிகளாக இருந்தால் தான் சரியாக வரும். புருஷாலாக இருந்தால் கொஞ்சம் வேணுமான்னு மிரட்டின்ண்டே கேட்டால் வேண்டாம் வேண்டான்ருவா, இவானா பிரேமியாக போடுவா. அதனால் பரமாறத்துக்கு மோகினி வேஷத்தை எடுத்துன்னு வரார். இப்படி பல ரூபத்தில் பகவான் தேவர்களுக்கு அனுகூலம் பண்ணுறார். அவன் தேவாசுர யுத்தம் வேறு நடக்கிறது, அப்பயும் நடுவில் ஹெல்ப் பண்ணுறார். இந்த அமிர்த மதனத்தில் எவ்வளவு அவதாரம் பகவான் பண்ணுறாருன்னு அதை படித்தா தான் தெரியும். இப்படி பகவான் காப்பாற்றுறார். அதுமாதிரி பக்தன்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அந்த பக்தனை அடிக்கிறது இல்லை, அந்த பக்தன்கிட்ட உள்ள குறையை நீக்கி அனுகிரகம் பண்ணுவார். பலி சக்கரவர்த்திக்கு என்ன குறை எல்லாம் இருந்தது. பிரம்மண்யன், வதான்யன், சத்யசந்தன் நல்ல பிராமண பக்தனாக இருக்கான்.
அள்ளி கொடுக்குறான், சத்தியசந்தனாக இருக்கான். கூட கூட ஒன்று இருக்குது, என்ன மாதிரி யார் அள்ளி கொடுக்குறவன் இருக்கான். இது மாதிரி கூட கூட இல்லை. இந்த அகங்காரம் தான் எல்லாத்தையும் போட்டு மாற்றுறது. அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கவே முடியாது. கொஞ்சம் நன்னா படிக்க வந்தாலே நான் தான் நன்னா படிக்கிறேன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏண்டாண்ணா அது சகஜமாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அவா லெவலுக்கு அகங்காரம் இருக்குது. ஹை லெவலில் இருக்கிறவளுக்கு ஹை லெவலில் அகங்காரம், லோ லெவலில் இருக்கிறவளுக்கு அந்த லெவலுக்கு உள்ள அகங்காரம் இருக்குது. பலிச்சக்கரவர்த்திக்கு அகங்காரம் இருக்கும்போது பகவான் என்ன பண்ணினாருன்னா, எப்போவுமே சின்னதாக தான் அந்த அகங்காரத்தை நீக்க. சின்னதாக உன்ட்ட 3 அடி கேட்குற மாதிரி கேட்டு, அப்புறம் விஸ்தாரமான ரூபத்தை எடுத்து ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 3 அடி என்ன வேணால் கொடுக்குறேன்னா கடைசியில் 2 அடி கொடுக்குறதுக்கே இல்லை, ஒன்றும் இல்லை. 3ஆவது அடிக்கு சாதனை இல்லை அவன்ட்ட. கடைசியில் அகங்காரம் குறைஞ்சிருச்சு. சாதாரணமாக என்ன சொல்லுவான், மண்டக்கணத்தை பாரு, தலையை நிமிர்ந்துட்டு போகிறான்பா. இப்போ என்னடானா தலையை குனிஞ்சுவிடான். தலையை குனிஞ்சி பதம் திருத்தீயம் குருசீர்ஷ்ணிமே நிஜம், என்னுடைய தலையை 3ஆவது அடியாக ஏற்றுக்கும்போன்னார். அப்படி பகவான் அவன் தலையில் காலை வச்சார். இந்த கட்டத்தை ஆளவந்தார் சொல்கிறான்னு நினைக்கிறேன். மதிய மூர்த்தா கதா புனகா சங்கர் ரதாங்கம் அப்படிங்கிறார். மறுபடியும் என் தலையில் காலை வைக்க மாட்டேயான்னு கேட்குறார் ஆளவந்தார். கதா புனகான்னு கேட்டார். இன்னும் பெருமாளுக்கே சந்தேகம் வந்துடுது, ஏற்கனவே உன் தலையில் காலை வச்சவனும் சந்தேகமாக இருக்குது, மறுபடியும் காலை வை சொல்கிறேன்னு. அதுக்கு சொன்னார், அன்றைக்கி மொத்தமாக பூமியை அளக்கும்போது நானும் பூமியில் இருந்திருப்பேன், அப்போ என் தலையில் வச்சிருப்பேன். இப்போ 2ஆம் தடவை எனக்கும் வையுங்கோன்னு கேட்குறார். அப்படி அந்த வாமனாவதாரத்தினுடைய பெருமை. அந்த வாமனாவதாரத்தில் தான் பகவான் அந்த திருக்காக்கரைன்னு ஊர் இருக்குது, எங்கே கேரளாவில் எர்ணாகுளம் கிட்ட. அங்கே தான் வாமனாவதாரம் சொல்கிறான் கேரளாக்காரா. அங்கே ஒருத்தர் வாழைப்பழ தோட்டை போட்டிருந்தார். பெரிய புயல் காற்று வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த மழையில் பழங்கள்லாம் நஷ்டமாயிடுமேனு பெருமாளே திருக்கண்ணால் ஒன்று நோக்கனே ஒன்று கடாட்சம் பண்ணி இதை காப்பாற்றி விடுமோன்னார். பகவான் தன்னுடைய நேத்திரத்தினால கடாட்சம் பண்ணி காப்பாற்றினதுனால அதுக்கு நேத்திரம்பழம்னு பேர். அதுக்கு கடைசியில் நேத்திரம்பழம் சொல்லி நேந்திரம்பழம்னு ஆயிடுச்சு. அந்த நேந்திரம்பழம் ஏண்டானா வாமன பகவான் கடாட்சம் பண்ணி காப்பாற்றினார். அதனால தான் இன்றைக்கும் வாமனாவதாரத்துக்கு நேந்திரம்பழம்பா. அது ஏத்தம்பழம்பா. ஏத்தம்பழம்னா அதுக்கு ஒரு ஏற்றம் என்னடான்னா, பெருமாள் காப்பாற்றி ஏற்றி காப்பாற்றினால பாக்கி பழத்தை விட இந்த பழத்துக்கு ஒரு ஏற்றம், நல்லதுக்கு ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி பகவான் பலிச்சக்கரவர்த்தி அனுகிரகம் பண்ணின சரித்திரத்தை சொல்லி, இப்போ வேதத்தில் சொன்ன சரித்திரத்தை சொன்னோடனே வேதத்தை காப்பாற்றின சரித்திரம் அந்த மத்ஸ்யாவதார சரித்திரத்தை சொல்லி அஷ்டமஸ்கந்தத்தை முடித்தார். அதன் பிறகு நவமஸ்கந்தத்தில் பல ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது, அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு பிராமண சாபம் பலிக்கலேன்னார். பிராமண சாபம் பலிக்கலேன்னொடனே பரீட்சத்துக்கே ஆச்சரியமாக இருக்குது. பிராமண ஆசீர்வாதம் பண்ணினா தான் பலிக்காது, சாபம் கொடுத்தா பலிக்கும். இன்றைக்கி நான் கதை கேட்குறதே பிராமண சாபத்தில் தான். அதனால் பிராமண சாபம் வாங்கக்கூடாது. அதனால் அந்த அம்பரீஷனுக்கு என்ன பெருமைன்னா, அவன் கையில் சுதர்சனத்தையே பகவான் கொடுத்துட்டார். சுதர்சனத்தை யாருக்குமே பகவான் கொடுக்கல, 2 பேருக்கு கொடுத்தார். அதில் ஒருத்தன் ஒழுங்காக வச்சுருந்தான் பிருத்து சக்கரவர்த்தி, இன்னொருத்தன் சீமாளிகன் ஒருத்தன் வந்தான். அவன் அதை வாங்கிட்டு அவனாலே அவன் போயிட்டான். இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சுன்னு சௌக்கியமாக இருந்தது யாருடான்னா இந்த அம்பரீஷன் தான். அதை ராஜாவாக ஆக்கி இவன் தாசனாகிட்டான். எப்போயும் நமக்கு கூட பவர் உள்ளதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணினான்னா கோபத்தில் கடைசியில் நம்மளை தள்ளிட்டு போயிடும். அதனால் எப்போவுமே இந்த நம்மளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவராக உள்ளவால நமஸ்காரம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். இது பல விஷயங்கள் தெரியறது. அம்பரீஷ உபாக்கியானத்தில் அந்த ஞானம் எப்படி ஒரு பக்தனுக்கு வரும் அதுதான் முக்கியம். அம்பரீஷன் தாசோகம் தான் சொல்லிகிட்டு இருந்தான். துர்வாசர் சோகம் சரீரம் வேறு ஆத்மா வேறு தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்காக கஷ்டப்பட்டு பட்டு துணி கூட கட்டிக்காமல் மர உரியை கட்டிண்டு, அப்புறம் தலையை வாடி வெட்டிக்காமல் ஜடையாக இருந்துண்டு, பஞ்சபட்ச பரமாண்ணம் சாப்பிடாம காய்கிழங்கை சாப்பிட்டுண்டு, இப்படி ஏன் உடம்பை கஷ்டப்படுத்திக்கிறான்னா, இந்த சரீரத்தை போஷணம் பண்ணினா அதுக்கு ரொம்ப வளர்ந்துடும். கிடச்ச இடத்துல படுத்துக்கிறது. இந்த மூர்த்தி மாமா சத்சங்கத்தில் வருது நமக்கு ஒரு சௌகரியம். ஏதோ கிடச்ச இடத்துல படுத்துக்கிறது, கொடுத்ததை சாப்பிட்றது. ஒரு 7 நாளைக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருந்து விடலாம். நான் 360 நாளும் சன்னியாசியாக இருக்க முடியாது. ஏதோ பிச்சைக்கார மாதிரி கையில் வாங்கி சாப்பிட்டுண்டு சப்தாக மாத்திரம் நிவசன் விரக்தா, ஒரு 7 நாளைக்கு ஒரு ப்ராக்டிஸ். இதெல்லாம் அவர் காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தார். இந்த ஒரு பெரம்பூர்னு ஒரு ஊரில் எல்லோரும் டெய்லி 1008 காயத்ரி ஜபம் பண்ணிட்டு தான் பாராயணமே ஆரம்பிக்கணும்னா, இப்படி ஒரு விதமான ஒரு ப்ராக்டிஸ்.
எல்லாத்துலேயும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பகவான் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லாட்டி நம்ம தென்னாங்கூருக்கு வர போகிறோமோ, இந்த பாண்டுரங்கனை பார்க்க முடியுமோ, ஏதோ வியாஜத்தில் இங்கே வந்து நம்ம உட்காந்து அழகாக பாண்டுரங்கனை பார்த்துட்டு நான் ஸ்டாப் பஜனை. சின்ன குழந்தைகளாம் வந்து பண்ணுறா, பார்த்தா பிரமாதமாக அப்படி பாடுறா. பாட்டுக்கு எழுந்து போகணுன்னே தோணலை, அப்படி எல்லோரும் பாடின்னு இருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோமே தவிர அது வந்து பகவான் அனுகிரகத்தில் தான் உண்மையான ஞானம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணினார் யார்? துர்வாசர். அவருக்கு சக்கரம் வரும்பொழுது சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு தோண வேண்டாமோ? இந்த சக்கரம் சரீரத்தை தான் பொசுக்கும், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம்னு உட்கார வேண்டாமோ? குடுகுடுன்னு ஓடுறார். அம்பரீஷன் பக்தனாக இருந்தான். அந்த பக்தன் ஏதோ சாப்பிட்றத பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டான், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வேட்டியை கட்டினான். நம்ம எதை வாங்கினாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி கட்டிக்கணும். நான் கூட கேட்டேன், திடீர்னு வேட்டி ஒருத்தர் கொடுத்தா எங்கே சமர்ப்பணம் பண்ணுறது? ஆற்றுல இருந்தால் சுவாமிகிட்ட வைக்கலாம். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், தூணில் வச்சுட்டு எடுத்துக்கோன்னார். ஏன்னா தூணில் நரசிம்மர் இருக்கார், யாராவது வேட்டி கொடுத்தா அது இப்போ தான் கட்டடம் கட்டுறா, தூணே இல்லாமல் கட்டிவிடுறா, அது வேறு கவலையாக இருக்குது. அப்படி தூணில் வச்சுட்டு கட்டினா நரசிம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். இப்படி பிரசாதமாக ஏற்றுண்டான். அந்த பிரசாதமாக அனுபவிக்கும்போது என்னாச்சுன்னா அவனுக்கு ஞானம். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தேன்னு டயத்தில் ஞானம் அம்பரீஷனர் கொடுத்தார். அதுதான் அந்த மாயை ஜெயிக்கிறத ஒரு ஈஸி இல்லைனார். ஹரிபக்திம் வினானூனம் முனீனாம் யோகினாம் அப்படி தேகாத்ம புத்தி ரஜ்ஞான சம்பவா ந வினஷ்யதி. துர்வாசர் ஓடுறார் பாவம். கடைசியில் பின்னாடியே சூரச சக்கரம் போய் பத்திரமா திருப்பி அழைச்சின்னு வந்து ஓடாதீங்கோன்னு பெருமாள்கிட்டயே போய் பெருமாள் வாயாலேயே பக்தர்களுடைய பெருமையை கேட்டு, அந்த துர்வாசரும் ஒரு நடிப்பு தான், இந்த பக்தனுடைய பெருமையை காட்டுறதுக்கு இப்படி பண்ணினார் என்று குருநாதர் சொல்லுவார். அதன் பிறகு ராமாவதாரம். ராமரை மாதிரி நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் கிருஷ்ணனை மாதிரி ஆனந்தமாக இருக்கலாம். ராமரை மாதிரி என்ன நேர்மைன்னா, நம்ம வந்து சின்சியாரிட்டியாக இருந்தோம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் வருவா. உண்மையான ஒருத்தன் சின்சியாரிட்டியாக இருந்தால் வச்சுக்கோ, ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு குரங்கு வருது. குரங்கு சொன்ன பேச்சை கேட்குமோ? ராமருக்கு சொன்ன பேச்சை கேட்டுட்டு குரங்கு வருது. எங்கள் குருநாதர் சொல்கிறார், ராமா உன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு எல்லா குரங்கும் வாழை அடிக்கணும் உட்காந்துட்டு இருந்தது, என் மனசாகிய குரங்கு ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது, அங்கேயும் ஓடுறதே, இந்த குரங்கு கொஞ்சம் அடக்கி வை. தூர்த்தோ மனோமர்க்கடா. அந்த மனோமர்க்கடருக்கு அது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறது. அதுக்கு என்னடா நான் ராமராமான்னு ராமராமா எழுத வைக்கணும், இல்லை ராமராமா சொல்ல வைக்கணும். ஏதாவது ராமர்கிட்ட கொண்டு போனால் தான் இந்த மனசாகிய குரங்கு கொஞ்சம் அடங்கும். இப்படி ராமருக்கு ஒரு அணில் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு அணில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னடான்னா அந்த ராமர் அணிலுக்கு தடவி கொடுத்தார். அதுதான் அணிலுக்கு முதுகில் 3 கோடு இருக்குங்கிறா. அது இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் இருக்குது, அமெரிக்க அணிலுக்கு 3 கோடு இல்லை. ஏன்னா அமெரிக்க அணில் ஹெல்ப் பண்ண வரவே இல்லை. அதனால் இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் முதுகில் 3 கோடு இருக்குது. இப்படி ராமருக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறான். எதிர்கட்சிக்காரன் கூட இந்த கட்சிக்கு வந்துடுறான். கட்சி மாதிரி வரா பாருங்க, அது அன்றைக்கே விபீஷன் ஆரம்பிச்சுட்டான். எது நல்ல கட்சியோ அதில் சேர்ந்துட வேண்டியது தான். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நாட்டுக்கு எந்த கட்சி நல்லதோ அதில் சேர்ந்துக்கணும். அதனால் விபீஷணன் பார்த்தான், அண்ணா கட்சியிலேருந்து இங்கே ராமர் கட்சிக்கு வந்துட்டான். அதனால் இங்கே சொல்கிறார், யாந்தின் நியாயப்பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. இப்படி ராமாயணத்தை சொல்லி அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார். கிருஷ்ணாவதாரம் விஸ்தாரமாக 90 அத்தியாயத்தில் சொல்கிறார். முதல்ல சுருக்கமாக தான் சொன்னார். விஸ்தாரமாக 13 ஸ்லோகத்தில் கிருஷ்ண கதையை சொன்னார். இவன் என்ன பண்ணான், 13 ஸ்லோகத்தில் கேள்வியை கேட்குறேன்னு ஆரம்பித்தான். 13 ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டவுடனே இன்னும் விஸ்தாரமாக 90 அத்தியாயத்தில் கிருஷ்ணலீலையை சொல்கிறார். அதில் முதல்ல கிருஷ்ண அவதாரம். இந்த பூமிக்கு பாரம் தாங்கலை. எது பாரம்னா, கோர்ட்டில் ஏறி பகவத்கீதை புத்தகத்தை தொட்டுண்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு பொய் சாட்சி சொல்கிறானே அவன்லாம் பூமிக்கு பாரம். தான் வாழறதுக்கு அடுத்தவனை யார் கஷ்டப்படுத்துகிறானோ அவன் பூமிக்கு பாரம். இப்படிலாம் பூமியில் கிடைக்கிற சாப்பாட்டையே சாப்பிட்டு பூமி பர்த்தாவான பகவானை நிந்த பண்ணுறானே அவன்லாம் பூமிக்கு பாரம். அந்த பூமி தேவி பசு ரூபத்தில் பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா தேவர்களெல்லாம் அழைச்சிண்டு நேராக பார்க்கடலில் பிரார்த்தனை பண்ண, பகவான் பிரம்மா கிட்ட மாத்திரம் சொன்னார், நான் பூமியில் அவதாரம் பண்ண போகிறேன்னு. தேவர்கள்லாம் எங்கே அவதாரம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுட்டு மதுராநகரத்தில் பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டார். எல்லாம் மதுரையில் யாதவாலா பிறந்து காத்து நிற்கிறார்கள். அதில் உக்ரசேனன்னு ஒரு யாதவன். அந்த உக்ரசேன மகாராஜாவுக்கு கம்சன் ஒரு பையன். அந்த கம்சனுக்கு சகோதரி தேவகி,
அந்த தேவகியை சூரசேனங்களுடைய பையன் வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தம்பதிகளை அழைச்சின்னு போகிறார். அழைச்சின்னு போகும்போது ஒரு அசரீர் வாக்கு கூப்பிட்டு சொன்னது, அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வகசே அபுதா. ஏ முட்டா பயலேன்னு கூப்பிட்டது. முட்டாளேன்னு கூப்பிட்டா யாராவது திரும்புவாளோ? கம்சன் மாத்திரம் நம்மளை யாரோ கூப்பிட்றாளேன்னு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கம்சன் புத்திசாலி. தான் முட்டாலும் தெரிஞ்சுட்டு இருக்கானே, அது வரையும் அவன் புத்திசாலி. அதனால் அவன் மேலே பார்த்தான், எந்த தேவகிட்ட பிரியமாக இருக்கையோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும் அப்படி சொல்ல உடனே தேவகியை வெட்ட போனான். குழந்தைகளை கொடுக்குறேன்னார், விட்டுட்டான். முதல் குழந்தையை கொடுத்தார், 8வது குழந்தையை கொண்டு வந்தால் போகிறோன்னார். உடனே நாரதர் போய் 8 ஆகும், ஆரம்பிக்கிறத பொறுத்து இருக்குது, இங்கே ஆரம்பித்தா அங்கே 8, அங்கே ஆரம்பித்தா இங்கே 8, ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னார். உடனே குழந்தைகளை பாறையில் அடித்தான், 6 குழந்தைகளை. 7வது குழந்தைய ஆதிசேஷனை அனுப்பிச்சார் பகவான். உடனே தேவியை கூப்பிட்டு ஆதிசேஷனையும் ரோகிணி கர்ப்பத்தில் மாற்றிடுன்னார். வசுதேவருடைய மூத்த மனைவி கர்ப்பத்தில் மாற்ற சொல்லிட்டும் 8வது கர்ப்பமாக பகவான் வரார். ததோ ஜெகன்மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயச ஆனந்தகரம் மனஸ்தகா. வசுதேவருக்கு திவ்ய ஸ்வப்ன தரிசனம், சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா. அந்த தரிசனத்தை அப்படியே தேவகிக்கு வர்ணிக்கிறார். தேவகி காது வழியாக வேத்தில் போனான் பகவான். தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற பகவான தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண. பகவானுடைய அவதார சமயம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, அர்த்தராத்திரி 12 மணிக்கு. நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுகாசயகா ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலட்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாம காந்தியங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா வசுதேவருக்கு திவ்ய தரிசனம் கொடுக்க வசுதேவரின் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். தேவகி சாதாரண குழந்தையாக மாறணும் என்று சொல்ல, எனக்கு பயம் இல்லை, உனக்கு பயமாக இருந்தால் என்னை கோகுலத்தில் கொண்டு விடுங்கோ என்று சொல்ல, அந்த கிருஷ்ணனை தூக்கிட்டு வரார். கதவு தானாக திறக்கிறது, யமுனை வழி விடுறது. ஆதிசேஷன் கொடை பிடிக்க யசோத பக்கத்தில் அந்த கிருஷ்ணனை கொண்டு விட்டார். அங்கே இருக்கிற பெண் குழந்தை எடுத்துன்னு இங்கே வந்தார். குழந்தை உள்ளுக்குள்ளே வந்தவொடனே கதவெல்லாம் தானாக பூட்டிக்க, குழந்தையும் கத்த. இன்னும் இந்த சத்தத்தை கேட்டு கம்சன் அந்த குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி எறிஞ்சான். தேவி துர்க்கையாக காட்சி கொடுத்து, நீ சாதுக்களை ஹிம்சை பண்ணாத என்று உபதேசம் பண்ணி தேவி மறைஞ்சாள். உடனே கம்சன் அவர்களை விடுவிச்சான். வசுதேவர் தேவகியை எங்கே இருக்கா அந்த குழந்தை தெரியலையேன்னு தேடுறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சான். அந்த நந்தகோபருக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா எங்கேயோ பிறந்த குழந்தை இங்கே வளர்றான் பாருங்கோ. அந்த அவருடைய பாக்கியத்தை சொல்கிறார். நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாக ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாதஸ்வச்சிரலங்கிருதா. நந்தன் கொண்டாடினாலே அது நந்தோத்சவம் என்று பேர். 18 ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறார். கிருஷ்ணனுக்குன்னு தொட்டில் பிரம்மாவே போட்டாராம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. குருநாதர் சொல்லுவார், இந்த நந்தகோபருக்கு அடிச்சது வாக்கியம். குழந்தையும் ஃப்ரீயாக கிடச்சிது, தங்க தொட்டிலும் ஃப்ரீயாக கிடச்சிது. தங்கம் விற்கிற விலைக்கு தொட்டில் ஃப்ரீயாக தங்க தொட்டில் கிடச்சிதுன்னா இவருக்கு பாக்கியம். குழந்தைய தூக்கி தொட்டிலில் போட்டு ஆட்டினார். எல்லாரும் நந்தோத்சவம் கொண்டாடினார்கள். நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய். ஜெய் போலோ கிருஷ்ண கண்ணையா லால் கி ஜெய். தத ஆரப்ய நந்தஸ்யம் व्रजः सर्वसमृद्धिमान् ஹரேர்நிவாசாத்மகுணைः ரமா கிரீடமபூன் நிருபா. கிருஷ்ணன் பிறந்த பிறகு எல்லார் வீட்லேயும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். இப்போ நம்ம எல்லாராத்துலேயும் லட்சுமி கடாட்சம் நிறையணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ மேலே ருக்மிணி கல்யாணம் அந்த தரங்கம் பாடுவார். அது தரங்கம் பாடின உடனேயே பாகவத ஆரத்தி பகவானுக்கு நைவேத்தியத்தோடு பூர்த்தி பண்ணுறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.